how to prepare banking exam, how to crack the banking exam அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 12th முடிச்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் முடிச்சு இப்போ இந்த அகாடமிக்கில் காலேஜ் முடிச்சு வெளியே வர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12th முடிச்ச ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் எந்த ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் மினிமம் ஒரு டிகிரி கண்டிப்பாக நெசசரி. அதாவது பேங்கிங் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு டிகிரி தேவையில்லை. பேங்கிங் எக்ஸாம் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்ல, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நம்மளுக்கு டிகிரி தேவை. ஏன்னா இந்த எக்ஸாம் இந்த ஜாப் வேணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து சிங்கிள் டிகிரி, ஒரு டிகிரி கண்டிப்பாக வேணும். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிகிரி தேவை, பட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிகிரி நெசசரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ தான் வந்து 12th முடிச்சு காலேஜ் போகும்போது அப்போ காலேஜ் ஸ்டடீஸ் ஒரு பக்கமும் பேங்கிங்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டடீஸ் ஒரு பக்கமும் பேலன்ஸாக நீங்கள் கொண்டு போகலாம். அதாவது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா 3 இயர்ஸ், இன்ஜினியரிங்னா 4 இயர்ஸ். அப்போ இந்த 4 இயர்ஸ் இந்த 3 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் பேங்கிங் எக்ஸாமுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து அதில் ஒரு எபிலிட்டி கெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்குன்னு தனியாக வந்து நான் நிறைய இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றது நெசசரி இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு பேங்கிங் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ இருந்தே வந்து 12th முடிச்ச அந்த கையோடய வந்து பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சேம் டைம் காலேஜ் ஸ்டடீஸையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கல்ல 2 மாங்கா மாதிரி ஈஸியாக வந்து நம்ம கரெக்டாக காலேஜ் முடிக்கும் போது டிகிரியும் கையில் இருக்கும், ஒரு பேங்க் ஜாபும் கையில் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு நிறையவே இருக்குது. இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா ஜிஇ இருக்கும், அடுத்து மெடிக்கல் லெவலில் பார்த்தோம்னா நீட் இருக்கும், சிவில் சர்வீஸுக்கு வந்து யூபிஎஸ்சி இருக்குது, ஸ்டேட் லெவலில் வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கும், அடுத்து சென்ட்ரல் லெவலில் வந்து பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கும், அடுத்து டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் ஆல்சோ இருக்குது. ஆஃப்டர் 12th முடிச்சவங்க டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே ஃபெமிலியராக இருக்குது. இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்கும். ஸோ இப்போ இதில் பேங்கிங் செக்டார் வந்து ஒரு நல்லா வந்து ஒரு பூம் ஆகிற ஒரு ஃபெமிலியரான ஒரு எக்ஸாம் சார். பேங்கிங் எக்ஸாம்ஸ்னால் என்னது? அதாவது பேங்க்கில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். என்ன மாதிரி பேங்க்? ஃபுல்லாக பப்ளிக் செக்டார் பேங்க், பப்ளிக் ஓரியன்ட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க்ஸ் லைக் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 12 விதமான பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது, 12 விதமான கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வேலை பார்க்குறதுக்காக ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது இந்த எக்ஸாம்ஸில் எது கீழே நடக்கும்னு பார்த்தோம்னா IBPS, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் சொல்லிட்டு இந்த போர்டு கீழே தான் இந்த எக்ஸாம்லாம் நடக்கும். அது போக RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கே பெரிய பேங்க், கரெக்டாக இந்தியாவோட மைய பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பேங்க்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது போக RRB, ரீஜனல் ரூரல் பேங்க், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இல்லை, ரீஜனல் ரூரல் பேங்க் RRB. ஸோ இப்போ நம்ம கிராம வங்கின்னு சொல்லுவாங்களா, ஸோ அப்போ அதுலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பேங்கிங் எக்ஸாம்னா பேங்க்கில் மட்டுமே நம்ம வேலை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்றது இல்லை, இன்சூரன்ஸ் செக்டார்லையுமே நம்ம வேலை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் LICயில் இருந்து LIC அசிஸ்டன்ட், LIC AAOன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்க்கு அந்த நேமில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அடுத்து வந்து OACL இருக்குது, அடுத்து NIACL இருக்குது, NICL இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் ஓரியன்டாக அவங்களும் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒர்க் வேலை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. அண்ட் இது கூடவே ஒவ்வொரு பேங்க்கும் செப்பரேட்டாக கனரா பேங்க் எடுத்துக்கலாம், இல்லை பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி இந்தியன் பேங்க் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒவ்வொரு பேங்க்கும் வந்து LBO, அதாவது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்கான வேக்கன்சியும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வேரியஸ் கைண்டில் ஒரு வருஷத்துலேயே பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10லேருந்து ஒரு 20 வரைக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பார்க்கலாம். என்னென்ன பேங்கிங் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் IBPS கிளரிக்கல், அதாவது கிளர்க் எக்ஸாம், IBPS கிளர்க்குன்னு சொல்லுவாங்க, கிளர்க் போஸ்டிங்காக. அடுத்து IBPS PO, ப்ரொபிஷனரி ஆஃபீஸர், அதாவது கிளர்க் போஸ்டிங்க்கும் மேலே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கீழேன்ற மாதிரி, அதாவது ப்ரொபிஷனரி பீரியடில் இருப்போம். அந்த பீரியட் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் டேரெக்டாக. ஸோ இப்போ அந்த போஸ்டிங்கான எக்ஸாம் தான் அது IBPS PO. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு 12 பப்ளிக் செக்டர் பேங்க் பார்த்தோம்ல, ஸோ இப்போ அந்த 12 பப்ளிக் செக்டர் பேங்க்குக்குமே இந்த ஒரு எக்ஸாம் தான். அதாவது இந்த 2 எக்ஸாம், கிளரிக்கல்னு சொல்லும்போது எல்லா பேங்க்கில் நம்ம கிளரிக்கல் போஸ்டிங்கான வேலைக்கு இந்த ஒரு எக்ஸாம் எழுதினா போதும். POன்னு சொல்லும்போது எல்லா பேங்க்கோட POக்கும் இந்த ஒரு எக்ஸாம் எழுதினா போதும். ஆனால் SBI தவிர, ஏன்னா SBI தனியாக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது SBI PO, SBI கிளரிக்கல்னு சொல்லிட்டு அது தனியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து RRB PO, RRB கிளரிக்கல், ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, கிராம வங்கின்னு சொல்லிட்டு அது தனியாக எக்ஸாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து IBPS SO,
எஸ்ஓ அப்படின்றது ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர். அதாவது இப்போ நம்ம அக்ரி முடிச்சுட்டு வெளியே வர ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஐடி முடிச்சுட்டு வெளியே வர ஆஸ்பிரண்ட்ஸ். அப்போ எந்த மேஜர் அந்த ஸ்பெஷலைஸ்டான ஸ்பெசிஃபிக்கான மேஜர் இருக்கும்ல, ஸோ இப்போ அது ஓரியன்டாக வந்து நம்மளுக்கு வந்து போஸ்டிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஐபிபிஎஸ் எஸ்ஓ. அடுத்து வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆர்பிஐ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அந்த போஸ்டிங் வெளியே விடுவாங்க. அடுத்து ஆர்பிஐ பி கிரேடு, அதாவது ஆர்பிஐ கிரேட் பின்னு சொல்லுவாங்க, ஆர்பிஐ கிரேட் பின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பேங்கிங் செக்டர்லேயே ரொம்பவே டஃப்பான எக்ஸாம் சொல்லிட்டு இதை தான் சொல்லுவாங்க, ஆர்பிஐ கிரேட் பின்னு சொல்லிட்டு. இது போக இன்சூரன்ஸ் ஓரியன்டாக எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு எல்ஐசி, நம்ம சொன்னோம்னா எல்ஐசி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க. அடுத்து எல்ஐசி ஏஏஓன்னு சொல்லிட்டு விடுவாங்க. இப்போ எப்படி நம்ம பிஓ பார்க்குறோமோ அதே மாதிரி ஏஓ, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு விடுவாங்க. அடுத்து ஓஏசிஎலோட ஏஓ அண்ட் அசிஸ்டன்ட் விடுவாங்க. அடுத்து என்ஐசிஎலோட ஏஓ அசிஸ்டன்ட் விடுவாங்க. அடுத்து என்ஐஏசிஎலோட ஏஓ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணாலே ஒரு 20+ எக்ஸாம்ஸ் போகும். இது போக நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் செப்பரேட்டாக வந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்பிஓ அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த போஸ்டிங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நபார்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் பார்த்தோம்னா கிராம வங்கி. ஸோ இப்போ இதை ரெகுலேட் பண்ணுற அந்த ஆர்கனைசேஷன் தான் நபார்டு. ஸோ இப்போ அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஐடிபிஐ ஜாம்னு சொல்லிட்டு அந்த செக்டார்லேருந்தும் போஸ்டிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, ஸோ இப்போ இது ஃபுல்லாமே பேங்கிங் எக்ஸாம்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு இயர் ஃபுல்லாமே வந்து அப்படியே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும், வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எப்போ இருந்துன்னு பார்த்தோம்னா ஒரு ஜூனில் ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சுக்கோ, ஜூனில் இருந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது இந்த இயர் ஜூன்னா நெக்ஸ்ட் இயரோட பிப்ரவரி மார்ச் வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டினே நம்ம சொல்லலாம். இது போக அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்கும் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம 1 இயர் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 1 இயரில் அப்ரெண்டிஸ், எஸ்பிஐயோட அப்ரெண்டிஸ் வரும், அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்ரெண்டிஸ் வரும், அடுத்து பேங்க் ஆஃப் பரோடாவோட அப்ரெண்டிஸ் வரும். இதெல்லாம் தாண்டி பிரைவேட் பேங்கிங் செக்டர்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து நமக்கு வந்து பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதாவது ஃபெடரல் பேங்க் அதுல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அடுத்து கர்நாடகா பிரைவேட் பேங்க் அதுல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும், லிஸ்ட் பெருசா போகும். அடேங்கப்பா இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறீங்களே. நீங்கள் இப்படியே நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் நானுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் அதான்டா தெரியும் இந்த ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸோட நிலமை ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் காதில் போட்டுக்க வேணாம். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் உங்கள் கண்ணில் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ இருக்குது, நம்ம இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் கண்ணில் பாருங்களே தவிர, ஐயோ இது கஷ்டமாக இருக்குமா, ப்ரிலிம்ஸே கஷ்டமாக இருக்குமா, மெயின்ஸ் இன்னும் கஷ்டமாக இருக்கா, இப்படிலாம் நினச்சே கூட பார்க்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி. ஸோ இப்போ எனக்கு 3 வருஷத்தில் கிளியர் ஆகிறது உங்களுக்கு 6 மாதத்தில் கிளியர் ஆகலாம், ஒரு ஆளுக்கு 2 வருஷத்தில் கிளியர் ஆகலாம். ஸோ உங்களோட எபிலிட்டி சொல்லும் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு மத்தால் சொல்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே லிமிட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். ஆர்பிஐ கிரேட் பி எழுதி அதை பாஸ் பண்ணி போகிற அளவுக்கு எபிலிட்டியும் அதுக்கு ஒருத்தான பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால் மற்றால் கூட கம்பேர் பண்ணாமல் உங்கள் கண்ணுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும்தான் தெரியணும், அதை நோக்கி போங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸை நம்ம கிராக் பண்ணிடலாம். சரிடா இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸில் எதுவுமே கொடுக்காம போறீங்க, இதெல்லாம் எப்படா கொடுப்பேன்னு நினைக்க வேணாம். இதுக்கான அப்டேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இதெல்லாம் போக எனக்கு இதோட சிலபஸ்லாம் தெரியும், குவான்ஸுமே நான் பார்த்துருக்கேன், ஆனாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதில் கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனல், நம்ம சேனல்லே வந்து வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதை பாருங்கள், டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை.